எங்க எப்படியோ தப்பிச்சிடுச்சு. சகப்பாயிடுச்சு. எல்லாம் சரியாத்தானே இருக்கு. என்னது பொண்ணு? பொண்ணா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? என் பேரு பார்வதி. அப்படியா? அம்மா பார்வதிமா, கொஞ்சம் வண்டி தள்ளி விடுங்களா? தள்ளி விட்டாலும் ஓடுங்களா? தற்போதைக்கு நிலைமை அப்படித்தான். கப்பல் மாதிரி காரை வச்சுக்கிட்டு தள்ளி விட்டாலும் ஓடுங்கறியே, வெக்கமா இல்ல? இதுக்கு பதில் ஒரு கழுதையை வாங்கி வச்சிருக்கலாம். ஏய்யா, இந்த வண்டி என்ன விலை? 50,000 ரூபாய். 50,000க்கு காரை வாங்கிட்டு 50 ரூபாய் சம்பளத்துக்கு பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டா குறைஞ்சா போயிடும். சுத்த கஞ்சலா இருக்க போட்டிருக்க. உனக்கு உதவி செய்யணுமா? முடியாது போ. என்ன எஸ்டேட் பங்களா பக்கம் போவீங்களா? அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். அந்த பங்களாவில கந்தசாமின்னு ஒரு பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்க முதலாளி கார் மணி நின்று போச்சுன்னு சொன்னீங்கன்னா. என்னது முதலாளியா நீங்க? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. என்னமா அது? நான் கந்தசாமியோட பேசுங்க. விலாசம் தெரியாம வெடுக்குன்னு பேசிட்டானுங்க. தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க தாத்தா கிட்டயும் சொல்லிவிடாதீங்க. நீங்க உட்காருங்க முதலாளி. ஒரு மைல் வேணாலும் தள்ளிட்டு போறேன். ஒண்ணும் பேசக்கூடாது. கோடீஸ்வர குடும்பத்துக்குள்ள குளிர்ல நின்னா உடம்பு என்னத்துக்காருது? வாங்க வாங்க வாங்க. நீங்க உட்காருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நகர்லையா? தேங்க்ஸ் பார்வதி. பார்வதி, பார்வதி, எங்க மாயமா மறைஞ்சிட்டியா? எங்க இருக்க? இதோ இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? இதோ வந்துட்டேன். ஐயோ வராதீங்க வராதீங்க. ஏன்? ஓ, ஐ அம் சாரி. இந்தா இத போட்டுக்க. கோட்டை கழட்டி கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு குளிர்ல? ஓ, மானத்தை விட குளிரா பெருசு. மன்னிச்சுக்க பார்வதி, கவனிக்காம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க. சரி வா, உன்னை வீட்டுல இறக்கி விட்டு போறேன். வண்டியில் உட்காரு. ஐயோ சாமி வேண்டாங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதை விட தப்பா நினைப்பாங்க இப்படி கோட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. அதனால வண்டியில் உட்காரு. நானே கொண்டு போய் உன் தாத்தா கிட்ட சொல்லி வீட்டுல விட்டுட்டு போறேன். சரி வா வா, வண்டியில் உட்காரு.